ஆளுநருக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான அந்த முரண்பாட்டை எப்படி சித்தரித்தார்கள் என்றால், இது மோதல், ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு இடையில மோதல். இப்படியே மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி பணிகளை செய்ய முடியும்? ஆளுநர்கிட்ட போய் மோதலாமா அப்படின்னு கேட்டாங்க. அது மோதல் அல்ல, ஆளுநர் தமிழ்நாட்டின் மீது செய்வது தாக்குதல் என்பதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஓங்கி உரத்து சொல்லி இருக்கிறது. அது தாக்குதல் என்பதனால் தான் நாம் எதிர்த்தோம். தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான முரண்பாட்டில் ஒரே ஒரு இடத்தில் கூட தமிழ்நாடு அரசு சட்டத்தை மீறவில்லை. சட்டத்தை யார் மீறினார் என்றால் ஆளுநர் மீறினார். நீதிமன்றத்தில் போய் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் சார்பில் போராடி வாதாடி வெற்றியிட்டு வந்து விட்டார். ஆளுநர் தோற்றுவிட்டார். ஆனால் உண்மை என்னவென்றால், நீதிமன்றத்திற்கு நாம் செல்வதற்கு முன்னாலேயே ஆளுநர் தோற்றுவிட்டார். எப்படி என்றால், இங்கே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார். அமைச்சரவையில் இருந்து அவரை நீக்கினார் ஆளுநர். அது முதலமைச்சருக்கான அதிகாரம், அது ஆளுநருடைய அதிகாரம் இல்லை என்று சொன்னோம். ஒரு மணி நேரத்திலேயே அவர் போட்ட உத்தரவை அவரே திரும்ப பெற்றுக்கொண்டார்.